வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மென்டல் ஹைஜீன் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான எண்ண ஓட்டங்களும் உள்ள தூய்மையும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். உள்ள தூய்மை என்பது சென்ற பதிவிலே சொன்னோம், இது ஒரு கமாடிட்டி இல்லை, இதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வரவேற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ரிகரஸ் ப்ராக்டிஸ்னு சொன்னோம். அப்போது இந்த விஷயத்தை பொறுத்து திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் ஒரு குறளில், உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு. அதாவது தன்னுள்ளேயே இருக்கிற தன்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ணணும், உள்ளத்துக்குள்ளே இருக்கிற இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் உள்ளத்தால் பொய்யாது ஒழுக வேண்டும். எந்த விஷயத்திலையும் எல்லாத்துக்கும் நேர்மறையான உண்மையான கருத்துக்களையே பகிர்ந்துக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்கிறது, அதுக்கு பிளான் பண்ணுறது, அந்த பிளானை எவாய்டு பண்ணுறதுக்கு இன்னொரு நெகட்டிவ் பிளான் அப்படி சொன்னால் நிஜத்தை சொல்கிறதுக்கு மனமில்லை. அதாவது பொய்யா சுகவீனமாக இருக்குதுன்னு காட்டுறதை காட்டிலும் நிஜமாக சுகவீனமாக இருந்தால் தான் அது ஏற்புடையது. அதர்வைஸ் இஃப் இட் இஸ் கிளியர், நம்ம சொல்கிறது தவறு அப்படின்னு தெரிஞ்சிட்டா வேர் வில் யூ ஹைட் யுவர் ஃபேஸ்? முகம் பார்த்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். சொல்வதெல்லாம் நிஜமில்லை அப்படின்னு சொன்னால் நாம் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு தானே இருக்கணும். ஒன்று கூட நிஜமே இல்லை, நான் பொய்யாவே இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படி அவங்களோட பழக முடியும்? அப்போது அது நம்மளை என்ன பண்ணும்? இட் மேக்ஸ் டு மெயின்டைன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பீப்புள். நாட் ஒன்லி இல்லை, ரெண்டு பேருக்கு மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்கு நடுவில் கூட நிஜமாக உண்மையான பழக்கம் இல்லாத பொழுது, உண்மையான செய்திகளை பகிர்ந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத பொழுது அங்கே என்ன இருக்கும்? வி ஆர் மெயின்டைனிங் சம் டிஸ்டன்ஸ். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இனிஷியல்லையே கொஞ்சம் தூரம் இருந்ததுன்னா ஓவர் த பீரியட் இட் கெட்ஸ் என்ஹான்ஸ்டு. ரொம்ப தூரம் என்ன ஆகிடும்? கிலோமீட்டர் கணக்கில் நம்ம வி ஹேவ் டு லிவ் அபார்ட். ஒரே வீட்டில் ஒரே ரூமில் இருந்தால் கூட எண்ண ஓட்டங்கள் ஒன்று போல் இல்லைன்னா வி ஆர் லிவிங் ஃபார் அவே அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துல என்ன இருக்கும்? நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், மனத்தில் அழுத்தம் இருக்கும், மனம் அழுத்தம் இருக்கும், மனம் மாட்சிமை பெறாது. கொஞ்ச நேரம் என்ன போகும்? துளி துளியாக தாழ்ச்சியை போக்கி நடந்து வரும். அது நடந்து சில நேரத்தில் நடந்து வரும், சில நேரத்தில் ரொம்ப வேகமாக போயிடும். ஸோ வி ஆர் ஃபார் அவே ஃப்ரம் அவர் மென்டல் பீஸ். அப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்ன சொன்னால் உண்மையாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அந்த உண்மைக்கு மாறான செய்திகளை பகிர்ந்துக்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியாது? வி ஆர் ஃபார் அவே ஃப்ரம் த ட்ரூத் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். நம் மனம் நம்மிடத்தில் என்ன பண்ணாது? உண்மையாக இருக்க முயற்சி செய்யாது. ஓவர் த பீரியட் நம்ம சென்ற பதிவில் ஒரு வார்த்தை சொன்னோம், டிசிப்ளினா. நான் டிசிப்ளின் ஆள் இல்லைப்பா, ஐ எம் ஹைலி இன்டிசிப்ளின் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லிக்க நம்மளுக்கே நம்ம லேபிள் பண்ணிக்கிறோமோ, தட் மீன்ஸ் என்ன ஆகாது? நம்மளால் டிசிப்ளின்டு பர்சனாக மாறுறதுக்கு வாய்ப்பு என்ன பண்ணிடும்? ரொம்ப குறைவாயிடும். அதுபோல் வி ஆர் ஃபார் அவே ஃப்ரம் ட்ரூத் அப்படின்னு ஒரு தடவும் நமக்கு நினைவு வரும்பொழுது ஹவு டு ரீச் தட் அப்படின்னா அந்த கோல்ன்றது கண்ணுக்கு தெரியாத ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதாவது ஒரு thousands ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஃபார் அவே ஃப்ரம். ஆனால் உண்மையில் உள்ளத்தால் உண்மையாக இருக்கிறோம்னு சொன்னால் ஈவன் வி ஆர் லிவிங் ஃபார் அவே ஃப்ரம், ஒரு இடத்துலேருந்து இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கோம்னு சொன்னாலும் அப்போது மனத்தளவில் நெருங்கிய உணர்வுகளோடும் நெருங்கிய நட்பு பாராட்டியும் இருக்க முடியும். ஆனால் உண்மையான கருத்துக்கள் நம்மளால் பகிர்ந்துக்க முடியலன்னா ஈவன் தோ வி ஆர் லிவிங் டுகெதர், ஒரே வீட்டில் ஒரு மாடியில் கீழே ஒரு ரெண்டு இடத்துல இருக்கிறோம், 2 வீடு தள்ளி இருக்கிறோம், அப்படி இருந்தால் கூட we are living far away, unable to connect ourselves by mind, unable to connect ourselves by actions, by deeds. எதனாலையும் நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா எண்ண ஓட்டங்கள் பெருமளவில் மாறுபட்டு இருக்கிறது. அதுதான் அதுக்கு அடிப்படை கருத்து. இந்த அடிப்படை கருத்து 2 மனிதர்களுக்கு இல்லை, நமக்கே ஒரு அக்கேஷனில் வேறு லெவலில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஒரு ரொம்ப கிளஸ்டரான பிஹேவியரை நம்ம வெளிக்காட்ட முடியும். அப்போ வெளிக்காட்டினா நம்மளை எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க? உண்மையான கருத்துக்களை இருக்கிறவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. வி ஆர் லிவிங் ஃபார் அவே அப்படின்றத நம்ம அட் எவ்ரி ஸ்டேஜ் நம்மளே உணர்ந்துக்க முடியும். நம்ம செய்கிறது தவறுன்னு நம்ம உணர்ந்துட்டு அதை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யலைன்னா அங்கே ஹைஜீன், மென்டல் ஹைஜீன், உள்ள தூய்மை என்ன இருக்குமே, அங்கே நிறைய ரப்பிஷ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன வாங்கணும்? மறுபடியும் நிஜம்தான் வாங்கணும். நிஜத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு நிஜமாக இருந்தால் தான் க்ளீன் பண்ண முடியே தவிர அதை வேறு எந்த கமாடிட்டியாலையும் அவனை லிக்விட் வாஷு, ஃப்ளோர் வாஷு அது போலெல்லாம் வாங்கி போட்டு க்ளீன் பண்ண முடியாது. தட்ஸ் பி க்ளீன் பை தி இஃப் யூ வாண்ட் டு பர்சீவ் த ட்ரூத், ஸ்மெல் த ட்ரூத், அந்த ஃப்ராக்ரன்ஸ் பின்னாடி வரணும் என்ன சொன்னால் யூ ஷுட் யூஸ் அதே ஃப்ராக்ரன்ஸை யூஸ் பண்ணாதான்
என்ன பண்ண முடியும்? உண்மையால் மட்டுமே உண்மையை உணர முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த உள்ள தூய்மை சொன்னாரே வள்ளுவர், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், அந்த பொய்யாது ஒழுகின் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நிஜமான ஒரு பொருள் அப்படி தான் கண்டுபிடிச்சிக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம்.